என் பேர் ஸ்வேதா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். நேற்று இந்த மாதிரி இங்கே வந்திருந்தோம், ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். தளபதி கையால் இன்னைக்கு வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். பேசணும். அவர் இனி உங்களுக்கு மேலும் நீங்கள் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள்மா, நல்லா படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது அவர் கையால் வாங்கினது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் எடுத்தால் ப்ரைஸ் பண்ணுறாங்கன்றதுக்காகவாவது படிப்பாங்க. ஸோ இது மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு மோட்டிவேஷன். நல்லா படிங்க எல்லாரும். என் பேர் ஸ்வேதா. என்கிட்ட நல்லா படிங்க, இதே மாதிரி இன்னொரு தடவையும் என் கையால் கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது பெரிய சக்ஸஸை கொடுக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா மாணவர்களுக்கு பண்ணும்போது மாணவர்கள் தான் அடுத்தது ஓட் பண்ண போறாங்க. ஸோ அவங்களோட ஓட் அவருக்கு தான். ஏன்னா அவர் நிறைய நல்லது பண்றாரு இல்லையா, அதனால அட்வைஸ் எல்லாம் நான் பண்ணல. இவரு இப்போ பண்ணிட்டு இருக்கிறதே ஓகே தான். இதை தொடர்ந்து பண்ணாருனாவே போதும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கங்க்ராட்ஸ் சொன்னாங்க. இது மாதிரி நிறையா படிச்சு நிறையா கிஃப்ட்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. இல்லை அவங்க பேசுகிறாங்க. நான் பிக் ஃபேன்னு சொன்னேன். தேங்க்ஸ் சொன்னாரு, ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. அவ்வளோதான். சான்ஸ் கொடுத்தா பார்க்கலாம், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயிப்பாங்க. என் பேர் அஷ்மிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சியை சூப்பராக நடத்தின விக்னேஷ் அண்ணாக்கும் பாபு அண்ணாக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பரத் வித்யா நிகேதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன், ஆச்சிப்பட்டியில். தேவராயபுரம் சூளக்கல் என்னோட ஊர். நான் இப்படி மார்க் எடுத்து இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஊக்கத்தொகையெல்லாம் தந்து மோட்டிவேஷ்னலாக அண்ணா பேசினது, விஜய் அண்ணா பேசினது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. நான் மேலும் 12லையும் நல்ல மார்க் வாங்கிருக்கு, 11லையும் நல்ல மார்க் வாங்கிருக்கு. இது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னோட பேரண்ட்ஸ், என்னோட டீச்சர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட சக்ஸஸ்க்கு காரணம் தான். இந்த ஆர்கனைஸ் பண்ணி என்னை என்னோட ஊர்லேருந்து இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த தமிழண்ணாக்கு என்னோட நன்றி. என் பேர் ஸ்வேதா. நான் பொள்ளாச்சியில் பரத் வித்யா நிகேதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் 10th 500க்கு 498 எடுத்து ஸ்டேட்டில் செகண்ட் மார்க் வாங்கியிருக்கேன். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக விஜய் அண்ணா ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து அப்புறம் ஸ்டேஜில் சால்வையெல்லாம் போட்டு கௌரவிச்சது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. இதை கனவுல கூட நடக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ணா இப்போ பார்ப்போம், அவர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம், அதெல்லாம் நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ண விஜய் அண்ணா அவங்களோட டீம்ஸ்க்கும் அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து எங்களை இவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்த அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என் பேர் ஸ்ரீஜா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். இதை அரேஞ்ச் பண்ண எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சேஃபாக எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அண்ணாக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு இது வரைக்கும் இது யாரும் பண்ணது கிடையாது. இவங்க ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் இனி வரவங்களும் நல்லா படித்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி விஜய் அண்ணா ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அதான் நாங்கள் கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை தொகுதிகளில் நல்லா படித்த மாணவர்களுக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தளபதி சொல்லியிருந்தார். அவரோட உத்தரவை ஏற்று நாங்கள் இன்னைக்கு இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் பல மாணவர்கள் தளபதி பார்க்கணுன்னு இருக்காங்க. கூடிய வரையில் அவங்கள சந்திக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருமாறு தளபதியிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10th முதல் 3 மார்க்கு, 12th 3 மார்க்கு. அதே மாதிரி பொள்ளாச்சியில், வால்பாறையில் அதே கணக்கில் 6 பேர் ஒரு தொகுதிக்கு அந்த மாதிரி வந்திருக்காங்க. இல்லை அது இல்லை, இது இல்லை நாங்கள் இப்போ இல்லை, இது எங்களோட மக்கள் இயக்கத்திலேருந்தே நாங்கள் செஞ்சுட்டு வரோம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததில் முதல் தடவை இதை பண்ணியிருக்கோம். அது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீ என் கூட தனியா போட்டோ எடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். தனியாக ஒன்று எடுத்தாங்க.
ஐஸ்வர்யாங்க.